எல்லோரும் எப்படி இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ்? டுடே இன்னும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் ரவை தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறேன். கொஞ்ச நாள் ஆச்சு ரவை பண்ணி. அதுக்கு ஃபஸ்ட்டு நான் தேவையான அளவு ரவை எடுத்து அந்த பாத்திரத்தில் போட்டு கொஞ்சம் சோப்பு கலர் வாரது வரைக்கும் நான் ரவை நல்லா வறுபடியை தட்டினா நம்ம அதை லோ அண்டு ஹை ஃப்ளேமில் மாற்றி வைப்போம். ஹை ஃப்ளேமில் வச்சா கரைஞ்சிடும். அதனால் சிம்மில்லையும் கொஞ்சம் ஹை ஃப்ளேம்லேயும் வச்சு நம்ம சூடு பண்ணி ரவையை கொஞ்சம் நேரம் வறுத்தெடுப்போம் ஃப்ரெண்ட்ஸ். அது நம்ம பார்க்கும்போது நம்ம பிறுன்னு மணல் அந்த காஞ்சிருந்த பிறுன்னு இருக்கல அந்த இதுக்கு வாரது தட்டின நம்ம ரவையை நல்லா வறுத்தெடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நான் ரவையை நல்லா வறுத்தெடுத்துச்சு நம்ம இப்போ ஒரு பாத்திரத்தில் அதை மாற்றி ஆற வச்சிடலாம். இப்போ நம்ம இனி ரவைக்கு கடுகு அழுத்தினா ஒரு பேனில் எண்ணெய் விட்டு கடுகு கொட்டினதை நான் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தை போட்டு அதில் வதக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு, வெங்காயம் வதங்கல இந்த ரவைக்கு தேவையான அளவு உப்பு அதிலே ஆட் பண்ணிவிட்டு அடுத்தது கருவேப்பிலை நான் அதில் போட்டு மிக்ஸ் பண்ணியும் ஃப்ரெண்ட்ஸ். கருவேப்பிலை வதங்குறது நான் இப்போ பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அந்த பச்சை மிளகாயை ஆட் பண்ணியும் ஃப்ரெண்ட்ஸ். பச்சை மிளகாய் ஆட் பண்ணதை நான் என்ன பண்ணேன், நான் தேவையான அளவு வாட்டரை அதில் ஆட் பண்ணியும் ஃப்ரெண்ட்ஸ். அதில் தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணி அது நல்லா கொதித்ததும் அந்த தண்ணி மடமடன்னு கொதித்ததை நம்ம தேவையான அளவு தேங்காய் துருவல் அதில் ஆட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த தேங்காய் துருவல் லைட்டாக கொதித்ததை நம்ம இப்போ வறுத்து எடுத்து வச்ச ரவை அதில் போட்டு மிக்ஸ் பண்ணலாம். நான் இன்னும் குட்டி பேபிஸ்கள் அந்த மணல் போல் இருந்தால் சாப்பிட மாட்டாங்க. அதனால நம்ம கொஞ்சம் தண்ணி இதில் தான் ரவையை எடுத்துருங்க. அப்போ தான் அவங்க சாப்பிடுவாங்க. அப்படி நீங்கள் மணல் பருவத்தில் என்னென்னா தண்ணியை குறைச்சி ஆட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போ கொஞ்சம் குழன்னு சொல்லிட்டு தான் ரவையை கிண்டி எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சூப்பராக ரவை ரெடி ஆகிட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.